ஏய் பாத்து தெரியாது கண்ணுக்கு வச்சிருந்த அண்ணா நீங்க தானே திடீர்னு பிரேக் போட்டீங்க. உங்க மேல தப்பு என்னதுக்கு நான் திட்டுறீங்க? பின்னாடி வர நீ தாண்டா ஒழுங்கா பாத்து வரணும். அண்ணா மரியாதையா பேசுங்கண்ணா. இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? அஞ்சுக்கு பத்துக்கு தெரு தெருவா அலையிற நாய் நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருடைய மச்சான்டா. ஒரு போன் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னால இந்த ஏரியாவிலேயே வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு என்னால பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு. என்னடா பம்பர இப்ப பேசு. ஏன் மேல தப்பு நான் பார்க்க மாட்டேன். என்ன தயவுசெய்து விட்டுருங்க. ஏய் நில்றா, என்ன இடிச்சு நீ மட்டும் போயிட்டே இருக்க. கார் டேமேஜுக்கு உங்க அப்பா வந்து காசு கொடுப்பான். ஆனா ஆட்டோ கூட தானே டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம 2 பேரும் வேணா இன்சூரன்ஸ்ல கிளியர் பண்ணிக்கலாம். எனக்கு நீ புத்திமதி சொல்ல தேவையில்ல. அந்த அளவுக்கு உனக்கு தகுதியும் இல்ல. பாக்கல எவ்வளவு காசு வச்சிருக்கா? எங்களை காசு இல்லண்ணா. இந்த காசு 3 மாசமா ஆட்டோ டியூ கட்ட வச்சிருந்த காசு தயவு செஞ்சு கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ். ஓ எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? ஆனா இந்த காசு மட்டும் இன்னைக்கு டியூ கட்டலனா ஆட்டோ வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கண்ணா. இந்த ஆட்டோ மட்டும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுனா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. இந்த காசு மட்டும் கொடுத்துருங்கண்ணா. நான் இன்னும் 1 மாசத்துக்குள்ளார எப்படியாவது உங்க கார் டேமேஜ் எனக்கு காசு ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு காசு கொடுத்துருங்கண்ணா. ப்ளீஸ் ஆனா நீ காசு கொடுக்க காசு விட மாட்டேன். தயவு செஞ்சு கொடுத்துருங்கண்ணா. தயவு செஞ்சு காசு கொடுத்துருங்கண்ணா. ப்ளீஸ் ஹலோ சித்தி, ஆட்டோக்கு டியூ கொடுங்க சித்தி. கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க சித்தி. நான் கொடுத்துறேன் சித்தி. சித்தி கொடுங்க சித்தி. எப்படியே ரெடி பண்ணி கொடுத்துறேன் சித்தி. ஹலோ மாமா, ஆட்டோக்கு டியூ கட்டணும் மாமா. கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க மாமா. ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன் மாமா. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. பேசாம ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க கால் பண்ணி. ஆனா ஆட்டோக்கு 3 மாசமா டியூ கட்டலண்ணே. வச்சிருந்த காசு செலவாயிடுச்சு. இப்ப டியூ காரன் போன் பண்ணி ஆட்டோ தூக்கிடணும் மிரட்டலானே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. எவ்வளவு காசு வேணும்? ஆனா 50,000 ரூபாய் வேணும்னு. சரி, என்னோட ஆட்டோ ஆட்சி புக்கு தரேன், அதை வச்சு டியூ கட்டிக்கோ. சரியா? ஆனா ரொம்ப நன்றிண்ணே. கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே உதவி பண்ணலண்ணே. ஆனா நீங்க தானே கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்றீங்க. இந்த உதவியை வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிண்ணே. தம்பி, ஒரு ஆட்டோக்காரன் கஷ்டப்படுறத இன்னொரு ஆட்டோக்காரன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தம்பி. கவலைப்படாம ஸ்டாண்டு வந்து ஆசி புக்கை வாங்கிங்க, எல்லாம் சரியாயிடும். ஆனா ரொம்ப நன்றிண்ணே. கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே எனக்கு உதவி பண்ணலண்ணே. ஆனா நீங்க தானே கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன்.